ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட பிளாகை நாம் ரன் பண்ணணும், அட் த சேம் டைம் ஃப்ரீ இமேஜஸ்லாம், அதாவது காப்பிரைட் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாத இமேஜஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டென்ட் க்ரியேஷன் ஏஐ ChatGPT அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ChatGPTன்றது வந்து ஒரு ஃப்ரீ சோர்ஸ் தான், யார் வேணாலும் இது பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் உள்ளே போனோடனே எப்படி வரும். இப்போ நான் லாக் அவுட் பண்ணி உங்களுக்கு அங்கே என்ன நடக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு இல்லை இது வரைக்கும் அக்கௌண்ட்டே இல்லாமல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் லோட் ஆகும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படி இல்லைன்னா உங்களோட இமெயில் அட்ரஸை போட்டு உள்ளே லாகின் பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கறதுனால லாகின் பண்ணிக்கிறேன். கண்டினியூ வித் கூகுள் கொடுத்து ஓகே லாகின் ஆகுது. இப்போ இது மாதிரி தான் வரும். லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இப்போ நாம் வந்து முன்னாடி பிரகதீஸ்வரா டெம்பிள் பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அந்த போஸ்ட் எப்படி ரெடி பண்ணுன்றதுக்கு இங்கே இருக்குது. பட் ஆனால் இப்போ அதே போஸ்ட் வேணாம். நம்ம ஃபர்ஸ்ட் வெப்சைட் போயிட்டு, அதாவது நம்மளோட பிளாக் பேஜுக்கு போயிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு புது போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். ஸோ இப்போ உள்ளே வந்துட்டேன். போஸ்ட் இது வந்து என்னதுன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பார்க்கும்போது உள்ளே எந்த வேர்டிங்ஸும் வந்திருக்காது. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேர்டிங்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதெல்லாம் உட்காந்து டைப் பண்ணது கிடையாது. எல்லாமே ChatGPTலேருந்து காப்பி பண்ணது தான். இப்போ இதை தான் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் ChatGPTன்னு இருக்குல்ல, இங்கே நீங்கள் எதை பற்றி தேடணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணலான்னு அப்படி இருக்கேன்னா, பிரகதீஸ்வரா டெம்பிள் போன வாட்டி பார்த்தாச்சு. இந்த வாட்டி கங்கை கொண்ட சோழபுரம் போடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பிளாக் கண்டென்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் மாதிரி வரும். வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து என்னதுன்னா இது லோட் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்னா ரீஃப்ரேஸ் பண்ண போகிறோம். ரீஃப்ரேஸ்னால் மீனிங் மாறாது, பட் ஆனால் சென்டென்ஸோடைய அந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும் மாறும். அந்த மாதிரி மாற்றி நாம் என்ன பண்ணலான்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ரீஃப்ரேஸ் ஆகி முடிக்கட்டும். ஃபஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா இங்கே கீழேயே வந்து காப்பின்ற ஆப்ஷன் காட்டும். அதை நாம் என்ன பண்ணோன்னா கிளிக் பண்ணிப்போம். அதாவது எக்ஸாம் பேட் மாதிரி இருக்கிறது தான் காப்பி. அதை கிளிக் பண்ணி இங்கே போஸ்ட் இதுக்கு வந்துட்டோம்னா இப்போ நியூ போஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நியூ போஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே வந்துட்டு அப்படியே இங்கே கீழே Ctrl+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இப்போ மேலே இந்த மாதிரி ஹேஷ்டேக் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைட்டில் எடுத்துக்கிட்டு வந்து டைட்டில் ஸ்பேஸில் போட்டுப்போம். ஓகே, பேக் ஸ்பேஸ். இப்போ டைட்டில் இதில் வந்து Ctrl+V கொடுத்தோன்னா காப்பி பண்ண அந்த டைட்டில் மட்டும் பேஸ்ட் ஆகும். இப்போ இந்த அப்போஸ்ட்ரோஃபீஸ் அதெல்லாம் எடுப்போம். டபுள் கொட்டேஷன்ஸ் எடுத்தாச்சு. இப்போ கீழே வந்து என்னதுன்னா இந்த ஹேஷ்டேக் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்புறமா எடுத்துங்க. பட் ஆனால் இப்போ இதை எடுக்க மாட்டேன். எடிட்டிங் ப்ராசஸில் அப்புறமா எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை அப்படியே கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக கேப் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துக்குங்க. சரி, இப்போ வெறும் பிளாக் மட்டும் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, கூட கொஞ்சம் இமேஜஸும் வேணும். ஸோ அந்த மாதிரி இமேஜஸ் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 2 வெப்சைட் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் Unsplash போய்க்குங்க. இதில் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு டைப் பண்ணி பார்ப்போம் இதில் கிடைக்குதான்ட்டு. ஆக்சுவலி இந்த Unsplash அப்படின்ற வெப்சைட் வந்து என்னதுன்னா காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் அப்படின்னா இதில் இருக்கிற இமேஜஸை நீங்கள் எதில் வேணாலும் அப்லோட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொன்னால் போதும். இந்த வெப்சைட்டில் கங்கை கொண்ட சோழபுரம் இல்லை. ஸோ நம்ம இன்னொரு வெப்சைட் செக் பண்ணுவோம். அதில் Pixabay அப்படின்னு பேர், PIXABAY, Pixabay. இந்த வெப்சைட்டில் வந்து என்னதுன்னா ஃபோட்டோஸ், வீடியோ ஃபுட்டேஜஸ், மியூசிக் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே காப்பிரைட் ஃப்ரீ தான், சவுண்ட் எஃபெக்ட்ஸும் இருக்கும். ஸோ இதில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம்னு டைப் பண்ணி பார்ப்போம் இமேஜஸ் கிடைக்குதான்ட்டு. ஓகே, இதில் வந்து ஒரு இமேஜ் இருக்குது, அந்த நந்தியோட ஸ்டாச்சு. ஸோ நாம் ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். இப்போ டவுன்லோட் ஆன இமேஜை உங்களுக்கு எப்படி இன்சர்ட் பண்ணணுன்றது இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் ரெடி பண்ணதுலேயே சொல்லியிருப்பேன்.
நீங்கள் ஜஸ்ட் உள்ளே கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா போயிடும். பட் ஆனால் அது மட்டும் பண்ணக்கூடாது. அது கூடவே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லேபிள்னு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும். அந்த லேபிள் வந்து என்னதுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்பில் வந்து வீடியோவுக்கு டேக்லாம் போடுவாங்க. அந்த டேக் மாதிரி கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெப்சைட்டில் எதை பற்றி சர்ச் பண்ணால் நம்மளோட blog வந்து நிற்கணும் அப்படின்றதுக்கான லேபிள்ஸ், கீவேர்ட்ஸ். இப்போ நாம் வந்து என்னதுன்னா கங்கை கொண்ட சோழபுரம் பற்றி போட்டிருக்கறதுனால கங்கை கொண்ட சோழபுரம், டெம்பிள்ஸு, ஹிந்துயிசம், அப்படி இல்லைன்னா வந்து ட்ரெடிஷ்னல், தமிழ் கல்ச்சர், சோழா டைனஸ்டி, இந்த மாதிரி என்னென்னலாம் டேக்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நாம் சும்மா 2 மட்டும் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்து பப்ளிஷ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அவுட்புட்டை நம்மளோட வெப்சைட்டில், அதாவது நம்மளோட பிளாகில் பார்க்கலாம். அந்த பிளாக் வந்து என்னதுன்னா வியூ பிளாக்ன்ற ஆப்ஷன் கொடுத்தாலே ஓப்பன் ஆகும். நீங்கள் உள்ளே போய் ஜஸ்ட்டு பார்த்தா போதும். நாம் அந்த ஹேஷ்டேக்லாம் எடுக்காமல் விட்டது அதெல்லாம் அப்படியே வந்திருக்கு. வேறு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. மீதி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த போஸ்ட் லேட்டஸ்ட்டாக போட்டோமோ அதுதான் மேலே வரும். கீழே வந்து பழைய போஸ்ட்லாம் அப்படியே ஆர்டராக வந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்படி தான் நம்ம ஒரு பிளாகை ரெடி பண்ணணும். அண்ட் தென் இது மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் எது ரிலேட்டடாக வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ChatGPT கிட்ட போயிட்டு நீங்கள் எது ரிலேட்டடாக கேட்டாலும் அதுவும் வந்து உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கும். அதே மாதிரி இந்த பிக்ஸாபே, கங்கை கொண்ட சோழபுரம் இதிலெல்லாம் பிக்ஸாபே அண்ட் அன்ஸ்பிளாஷ்லலாம் போயிட்டு நீங்கள் எது ரிலேட்டடாக சர்ச் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டயட் ரிலேட்டடாக சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கீழே வந்தீங்கன்னா டயட் ரிலேட்டடாக நிறைய இமேஜஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதை வேணாலும் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலான்னா உங்களோட பிளாக் ஆர் வெப்சைட்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோஸ் அந்த இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீமை ரெடி பண்ணிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.